ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜேஜே கிரியேஷன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்துட்டு ஆடி கும்மாயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனலில் பார்த்தேன்னா, சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டுடே ஃப்ரைடே சாமி கும்பிட்றதுக்காக செஞ்சேன். இது எப்படி செஞ்சேங்கிற வீடியோவை பார்க்கலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பால் 2 கப்பு பாசிப்பருப்பு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வறுத்து வச்சுட்டேன், இன்னொரு கப்பு வறுத்துக்கிட்டுருக்கேன். அதே கப்பால் ஒரு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வறுப்பட்டுடுச்சு. இதுவும் மாறுறதுக்கு தட்டில் கொட்டிக்கணும். பாசிப்பருப்பு ரெண்டு கப்பு, உளுந்து 1 கப்பு, அந்த கப்பாலேயே வந்துட்டு அரிசி 3/4 கப்பு எடுத்துட்டேன், பச்சரிசி. அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அரிசியும் வறுப்பட்டுடுச்சு, இதுவும் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு, உளுந்து, பச்சரிசி இதெல்லாம் வறுத்து ஆற வச்சுருக்கிறேன். இது ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பருப்புலாம் மெஷர் பண்ண அந்த கப்பாலேயே 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இப்போது இதால் 2 கப்பு வெல்லம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 கப்பு தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம்லாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சா போதும். கரைஞ்சப்புறம் இதை வடிகட்டிடுவோம், ஏன்னா அடியில் மண் இருக்கும், அதனால் இதை வடிகட்டிடுவோம். பூச்சிங்க கத்துற சத்தம் கேட்குதுங்களா? காலையிலலாம் குயில் கத்துற சத்தம் கேட்கும், குருவிங்க கத்தும். ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே இந்த மாதிரி பூச்சி கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்கும். கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போது ஆற வச்ச இந்த பருப்பு அரிசிலாம் வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போது அந்த பருப்பை பொடி பண்ணியாச்சு, அதை சளிச்சிக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்து அதை சளிச்சு 2 கப்புக்கு வச்சுருக்கோம். இதே கப்பால் 2 கப்பு வெல்லம் போட்டோம். இப்போ அதை வெள்ளை கரைசலை போட்டு கரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை வெள்ளை கரைசலில் கொட்டி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட்டி இருக்கக்கூடாது, சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது அதிலே வந்து நம்ம கரைச்சி வச்ச கலவையை சேர்த்து கிளறுவோம். மூணு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த அடுப்பில் வச்சு கிளறும்போது கெட்டிப்படும், நம்ம கண்டினியூவாக கிளறிட்டே இருக்கணும். கெட்டியாக ஆரம்பிக்குது, இது மாதிரி நல்லா சுருண்டு வரணும், வானலில் ஒட்டாமல், அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருப்போம். நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வானலில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் கிளறிட்டுருப்போம். இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரியை கொட்டி நல்லா கிளறணும். அவ்வளவுதான், இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஆடி கும்மாயம் அப்படின்னு சொன்னாங்க இது பேர், அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். சூப்பராக வந்திருக்கு. சரி, நான் சாமி கும்பிட போகிறேன். பாய்.